ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேக்கு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஆட்டுக்கால் கேக்கு அப்படின்னு சொல்லி சில ஊரில் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துடுங்க. ஒரு அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்து சீனி எடுத்துடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடாப்பு, கொஞ்சமாக நெய் எடுத்துடுங்க. இந்த முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து அதே அளவு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்த சீனியை போட்டுக்கிடலாம். இந்த சீனியை போட்டுட்டு கூடவே ஏலக்காய் பவுட்ரு, நம்ம வச்சுருந்த முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா சோடா உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கையாலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வெள்ளை கலரில் வரும். அதே மாதிரி சீனியும் வந்து இதிலே வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வந்து வெள்ளை கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்த மைதா மாவு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். மைதா மாவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாமே ஒன்றா வந்து பைண்ட் ஆகணும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றினா போதும். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அப்படி இல்லைனா டால்டா இருந்துச்சுன்னா டால்டா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து கட்டியான மாவாட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்கான மாவு மாதிரி இருக்கணும். நம்ம பூரி மாவுக்கெலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்து மாவு வந்து நல்லா இறுகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான். இப்போ ஃபஸ்ட்டு வைக்கும்போது நல்லா தண்ணியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ இது லைட்டாக வந்து ஒரு கையில் வந்து தண்ணி லைட்டாக தொட்டுட்டு இதுலேருந்து ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துடுங்க. சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுருங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக தான் உருட்டி போட்டிருக்கேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால தான். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து திருப்பி எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா வந்து அது வந்து பீற மாதிரி ஆயிரும். அதனால தான். கொஞ்ச நேரம் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக அதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்பப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வெளியில் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளாடி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அதிலே தெரியும். இப்போ வந்து எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. நான் வந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். இது இப்போ பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெளியே வந்து சாப்பிடும்போதே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மாவு வந்து மொறுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.